நாங்கள் ஒரு மனிதர் தானே, சாதாரணமாக எல்லாருமே மனிதர்கள் தான். நாங்கள் மெஷின் இல்லையே. எல்லா பிரச்சனைகளையும் எங்களுக்குள்ள உள்ளேயே பூட்டி வச்சுக்கொண்டு இல்லாட்டி எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய மனநிலையை வச்சிருக்கிறதுக்கு நான் கவுன்சிலிங்குக்கு போகிறேன்னு சொன்னால் இந்த சமூகம் என்னைய பார்க்கக்கூடிய பார்வை ஒரு வேறு விதமாக தான் இருக்குது. அது எதுக்குன்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியலை. இந்த வீடியோவில் நான் 2 மிக முக்கியமான விடயங்களை பற்றி உங்களோட கதைக்க போகிறேன். ஒன்று, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இப்போ இலங்கைக்குள்ளே பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கிற சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவனினுடைய திடீர் மரணம். அந்த மரணத்துக்கான காரணம் பகுடிவதை, ராகிங் என்று சொல்லப்படுது. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படக்கூடிய இந்த பகுடிவதைகள்ன்றது இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்படுறது கிடையாது. இலங்கைக்குள்ளே பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் தொடர்ச்சியாக இந்த ராகிங்ன்றது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களோட நாட்டினுடைய கல்வி அமைப்புகளினுடைய ஒரு பலவீனமாக தான் இப்போ பார்க்கப்படுது. இது ஒரு விடயம். 2வது என்னென்னு சொன்னால், அந்த மாணவன் உயிரிழந்த விதம், தற்கொலை செய்து உயிரிழந்திருக்கிறார், சூசைட் பண்ணி உயிரிழந்த விதம்ன்றது இப்போ இருக்கக்கூடிய எங்களோட இளைஞர்களினுடைய மத்தியில் கிட்டத்தட்ட ஒரு கலாச்சாரம் மாதிரியே இந்த தற்கொலைன்றது மாற ஆரம்பிச்சிருக்குது. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் ஒரு சில அமைப்புகள் தான். என்ன விஷயம் மட்டும் தான் தெளிவாகவே பார்க்கலாம். ஒரு சில முக்கியமான விடயங்களை பற்றி இந்த வீடியோவில் கதைக்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். என்ன விஷயம் மட்டும் தெளிவாக முதல்ல இருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரைகாலன். தொடர்ச்சியாக என்னுடைய அப்டேட்ஸுக்கு புதுசாக பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால், சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்ற விஷயம் சொல்லுங்கள். முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த ராகிங், பகுடிவதை. இது என்னன்றதை பார்க்குறதுக்கு முதல் என்ன சம்பவம் நடந்தது, என்ன பிரச்சனை நடந்தன்றதை சுருக்கமாக சொல்லிடுறேன். சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டில் கல்வி கற்றுக்கொண்டிருந்த கண்டி மாவட்டத்தை சேர்ந்த சரித் தில்சான் என்ற ஒரு 23 வயது இருக்கக்கூடிய தொழில்நுட்ப பொறியியல் பீட மாணவன், இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் படித்து கொண்டு வந்த 2ஆம் தரத்தில் தான் கல்வி கற்றுக்கொண்டு வந்த ஒரு மாணவர் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி தன்னுடைய வீட்டில் வச்சு தற்கொலை செய்து உயிரிழந்து போகிறார். இந்த சம்பவம் பெரிய அளவிலான அதிர்வலைகளை ஏற்படுத்துது. ஒரு பல்கலைக்கழகம் படித்து கொண்டு வந்த ஒரு மாணவனினுடைய திடீர் மரணம். அந்த மரணத்துக்கான காரணம் என்னன்றது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கும் போது தான் என்ன காரணம் சொல்லப்படுதுன்னு சொன்னால், அந்த பல்கலைக்கழக மாணவனுக்கு அங்கே அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சீனியர்ஸால் கொடுக்கப்பட்ட பகுடிவதை. இந்த மாணவன் உயிரிழந்து போகிறதுக்கு 2 நாட்களுக்கு முதல் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி இந்த சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தில் சித்திரை புது வருட கொண்டாட்ட நிகழ்வுகள் அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே நடந்திருக்குது. அந்த நேரத்தில் இந்த மாணவனினுடைய சீனியர்ஸால், இவருடைய 3ஆம் தரத்தில் 4ஆம் தரத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருந்த மாணவர்களால் இந்த மாணவன் பகுடிவதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அதுவும் இவருடைய யூனியன் மாணவர்களுக்கு முன்னால் ஒரு வெறும் காட் சட்டை போட்டுக்கொண்டு வந்தன்ற ஒரு பிரச்சனைக்காக, அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ளே சோட்ஸோடு வெளியில் வந்தன்ற ஒரு காரணத்துக்காக அனைவர் முன்னாலையும் நிர்வாணப்படுத்தப்பட்டதா ஒரு விடயம் சொல்லப்படுது. இப்போ இந்த விடயம் ஒரு பேசு பொருளாக மாறி போய் கொண்டிருக்குது. ஆனால் இது எவ்வளவுக்கு உறுதிப்படுத்தப்படுதுன்றது தெரியலை. இப்போ இலங்கையினுடைய கல்வி அமைச்சால் இந்த சம்பவம் தொடர்பான தீவிரமான விசாரணைகளை முன்னெடுக்க சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது. ஆனால் முக்கியமான காரணமாக, இதுதான் உறுதிப்படுத்தப்பட்ட காரணமாக சொல்லப்படுது, அந்த மாணவன் நிர்வாணப்படுத்தப்பட்டு மிக மோசமான முறையில் பகுடிவதைக்கு உட்படுத்தப்பட்டதால் தான் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி தன்னுடைய வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதா ஒரு விடயம் சொல்லப்படுது. இப்போ இந்த விடயம் இலங்கைக்குள்ளே பெரிய அளவில் பூதாகரமாக மாற ஆரம்பிச்சிருக்குது. இளைஞர்கள் மத்தியில் முக்கியமாக இந்த பகுடிவதைக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த பகுடிவதையை செய்த மாணவர்களுக்கு மிக கடுமையான சட்ட ரீதியான தண்டனை வழங்கப்படணும்ன்றது தான் அனைத்து இளைஞர்களினுடைய ஒரு முக்கியமான வேண்டுகோளாகவும் அழுத்தமாகவும் மாற ஆரம்பிச்சிருக்குது. இது சாதாரணமாக நாங்கள் கடந்து போயிட்டு ஒரு மாணவன் உயிரிழந்து போயிட்டாருன்னு சொல்லி கடந்து போகக்கூடிய ஒரு விடயம் கிடையாது. ஏனெண்டா இதே விடயம் தொடர்ச்சியாக நடக்குது, ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே தான் இருக்குது. இது இப்போ நேற்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயம் கிடையாது. இதை பல வருடங்களாக பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்களுக்கும் அந்த கல்வி அமைச்சுக்களுக்கும் அதே மாதிரி மாணவர் ஒன்றியங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சு நடக்கக்கூடிய கட்டுப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனையாக தான் இந்த பிரச்சனை ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலே மாறி போய் கொண்டிருக்குது. உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்கும், இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முதல் இந்த புதிய ஆட்சி மாற்றம் இலங்கைக்குள்ள ஜனாதிபதி தேர்தல் வாரத்துக்கு முதல் கல்வி அமைச்சினுடைய முக்கியமான ஒரு அதிகாரி ஒருத்தர் வெளிப்படையாக ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இலங்கையினுடைய பல்கலைக்கழகங்களில் ஒரு பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் அந்த பல்கலைக்கழக விடுதிகளில் இரவு 12-1 மணிக்கெல்லாம் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய 1ஆம் 2ஆம் தரத்தில் படித்து கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக மோசமான பகுடிவதைகள் அந்த மாணவர்களுடைய சீனியர்ஸால் கொடுக்கப்படுறதா ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அப்படி அந்த பகுடிவதைக்கு உட்படுத்தப்படுற மாணவர்கள் நீங்கள் நேரடியாகவே எங்களுக்கு
அந்த முறைப்பாடுகளை தெரிவிக்கலாம்னு சொல்லியும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அந்த அளவுக்கு மிக மோசமாக தான் நாங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான பகுடிவதைகள்லாம் பல்கலைக்கழகங்களில் ஆண் மாணவர்களாலையும் சரி பெண் மாணவர்களாலையும் சரி, இது இன்னொரு பக்கம் இருக்கு என்னென்னு சொன்னால் பெண் மாணவிகளாலையும் பெண்களாலையும் இந்த பிரச்சனை பல்கலைக்கழகங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது தான் ஒரு வெளிப்படையான மோசமான ஒரு உண்மை. இதை நீங்கள் எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியாது. ஆனால் நான் நேரடியாக கேள்விப்பட்ட விடயங்கள் கூட இருக்குது. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நான் பார்த்த விடயங்களை வச்சு சொல்கிறேன். பெண் மாணவிகளும் இதே மாதிரியான மிக மோசமான பகுடிவதைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுதான் முக்கியமான ஒரு விடயம். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தூண்டுதல் காரணங்களாக என்ன இருக்குன்னு சொன்னால், இது கிட்டத்தட்ட ஒரு கலாச்சாரமாகவே மாற ஆரம்பிச்சிருக்குது. ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போனால் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய சீனியர்ஸ் அந்த யூனியர்ஸை கட்டாயமாக ரேக் பண்ணணும். அதுதான் ஒரு கலாச்சாரம், இதுதான் ஒரு முறைமை என்ற மாதிரி, ஒரு கல்வியில் இருக்கக்கூடிய முறைமை மாதிரி பல்கலைக்கழகத்துக்கு போனாலே அவர்கள் ரேக்கிங் செய்யப்படணும்ன்ற மாதிரி தான் இந்த ரேகிங் என்ற பகுடிவது என்ற கலாச்சாரம், பகுடிவது என்ற விடயம் ஒரு கலாச்சாரமாக மாற ஆரம்பிச்சிருக்குது. இது கட்டாயமாக கண்டிக்கப்பட்டு இந்த பிரச்சனைக்கு பிறகாவது, இப்படி ஒரு மாணவன் உயிரிழந்துட்டார்ன்ற ஒரு பிரச்சனை தெரிஞ்சதுக்கு பிறகாவது இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய இந்த கல்வி அமைச்சு சரியான நடவடிக்கைகளையும் சரியான சட்டங்களையும் கொண்டு இவர்களுக்கு வழங்கப்படுற தண்டனையில் இருந்து தான் இனி ஒரு யூனியர் மாணவன் மேலே சீனியர் மாணவன் இப்படியான பகுடிவதைகளில் ஈடுபடுறதுக்கு நினைக்கக்கூடாதுன்றது இதிலிருந்து தான் தெரியணும். அவ்வளவுக்கு மிக கடுமையான சட்டங்களும் தண்டனைகளும் வழங்கப்பட்டால் தான் இதை குறைக்க முடியும். எதுக்காக நான் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறேன்னு சொன்னால், அந்தளவுக்கு மிக மோசமானதாக மாற ஆரம்பிச்சிருக்குது. அதனால தான் சொல்கிறேன், தயவு செய்து இதுக்கு பொறுப்பான நபர்கள் இது தொடர்பான கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து இந்த பிரச்சனையை எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக தீர்க்கிறது தான் இந்த இளம் சமுதாயத்துக்கு ஒரு சரியான விடயமா இருக்கும். இதில் ரேக் பண்ணக்கூடிய 1ஆம் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் அவர்களும் என்ன செய்கிறார்கள்னு சொன்னால், 3ஆம் 4ஆம் ஆண்டுக்கு அவர்கள் போகும்போது அடுத்து வரக்கூடிய மாணவர்களையும் அவர்களும் அதே விடயத்தை தான் செய்கிறார்கள். ஏனென்றா எங்களுக்கு மேலே இருந்தவன் செஞ்சவன், அதனால நாங்கள் இவர்களுக்கு செய்வோம் என்ற அந்த மனநிலையில் திரும்பவும் அவர்களும் அதே தவறு தான் அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதுக்கு மேலே இதை தெளிவாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு பிரச்சனையாக தான் இந்த பிரச்சனை போய் கொடுக்குது. இந்த மாணவனுடைய உயிரிழப்புக்கு சரியான நீதி பெற்றுக் கொடுக்கப்படணும்ன்றதான் என்னுடைய சார்பாகவும் இந்த வீடியோ மூலமாக நான் முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக சொல்லிக்கொள்கிறேன். இது முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது விடயம் என்னென்னு சொன்னால், இப்போ இந்த பகுடிவதை என்ற விடயம் ஒரு கலாச்சாரமாக எப்படி பல்கலைக்கழகங்களில் மாற ஆரம்பிச்சிருக்குதோ அதே மாதிரி இளைஞர்கள் மத்தியில், எங்களுடைய அனைத்து இளைஞர்களினுடைய மத்தியிலையும் பெரும்பாலும் தற்கொலை என்ற விடயம், சூசைட் பண்ணி உயிரிழக்கின்ற விடயம் இதுவும் ஒரு கலாச்சாரம் மாதிரி தான் மாற ஆரம்பிச்சிருக்குது. எதுக்கெடுத்தாலும் தற்கொலை என்ற ஒரு முடிவுக்கு வருது. ஒரு காதல் தோல்வின்னு சொன்னால் தற்கொலை, கல்வியில் ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு தற்கொலை, சரியாக படிக்கலை, சரியான ரிசல்ட்ஸ் வரையலை. அதே மாதிரி இப்போ இந்த பகுடிவதை காரணமாக மன உளைச்சலுக்கு உள்ளாகி இந்த மாணவன் செய்திருக்கக்கூடிய தற்கொலை, இந்த மாதிரி இந்த தற்கொலை முடிவுன்றது ஒரு மன ரீதியான ஒரு பலவீனத்தை தான் இப்போ இருக்கக்கூடிய எங்களுடைய இளைஞர் சமுதாயம் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிற மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது எங்களுக்கு தெளிவாகவே தெரியுது, வெளிப்படையாகவே தெரியுது. அதிகமானவர்கள் உடனடியாக தற்கொலை என்ற முடிவுக்குள்ளே உள்ளே போகிறது. இந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களில் மன உளைச்சல் காரணமாக உடனடியாக இந்த தற்கொலை என்ற முடிவுக்குள்ளே போகிறத எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்னொரு காரணம் என்னென்னு சொன்னால், எங்களோட நாட்டுக்குள்ளே இந்த உளவள ஆலோசனை தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு வெளிப்படையாக சொல்ல போனால் ஒரு முட்டாள்தனமான எண்ணம்னு சொல்லி தான் சொல்லலாம். எப்படின்னு சொன்னால், இந்த கவுன்சிலிங் இருக்குது தானே, அவர்களுக்கான உளவள ஆலோசனைகள் வழங்கக்கூடிய நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு மன அழுத்தமாக இருக்குது, எனக்கு உளவள பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், நான் கவுன்சிலிங்குக்கு போகிறேன்னு சொன்னால் இந்த சமூகம் என்னைய பார்க்கக்கூடிய பார்வை ஒரு வேறு விதமாக தான் இருக்குது. அது எதுக்குன்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியலை. ஒருத்தனுக்கு மன உளைச்சல் வாருன்றது அது அவனுடைய தனிப்பட்ட விஷயம். அவனுக்கு என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். காதல் தோல்வியாக இருந்துட்டு போட்டும், இல்லாட்டி படிப்பில் பிரச்சனையாக இருக்கட்டும், என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் ஒரு மனிதர் தானே, சாதாரணமாக எல்லாருமே மனிதர்கள் தான். நாங்கள் மெஷின் இல்லையே. எல்லா பிரச்சனைகளையும் எங்களுக்குள்ள உள்ளேயே பூட்டி வச்சுக்கொண்டு இல்லாட்டி எல்லாத்தையுமே தாங்கக்கூடிய மனநிலையை வச்சுருக்கிறதுக்கு நாங்கள் ஏனையவர்கள் மாதிரி இப்போ என்னால் முடியும்னு சொன்னால் இன்னொருத்தனால முடியாமல் இருக்கலாம், இல்லாட்டி இன்னொருத்தனால அந்த விடயங்கள் எல்லாத்தையுமே தாங்க முடியும்னு சொன்னால் என்னால் கூட முடியாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவன் தனக்கான உளவள ஆலோசனையை பெற்றுக்கொள்றதில்ல, ஒரு இடத்துக்கு கவுன்சிலிங்குக்கு போகிறதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி இந்த சமூகம் அவன் மேலே ஒரு தவறான பார்வையை பிரயோகிக்குது.
இது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம், சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனம்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னால், உண்மையிலேயே ஏதாவது ஒரு உள பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், உள ரீதியாக பாதிக்கப்பட்ட மாணவர்களோ இல்லாட்டி ஒரு இளைஞனோ வந்து தன்னுடைய அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியாமல் இறுதி முடிவாக இந்த தற்கொலைன்ற முடிவுக்குள்ளே உள்ளே போகிறான். இப்படி நான் போனேன்னு சொன்னால் என்னைய சமூகம் கேவலமாக பார்க்கும், அதை விட நான் உயிரிழந்து போகிறதே மேலுன்ற மாதிரி தற்கொலைன்ற முடிவுக்குள்ளே வந்து இந்த மாணவர்கள் வந்து உள்ளே போகிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சமூக பிரச்சனையாக தான் இப்போ எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் அவன் தற்கொலை செய்கிறதுக்கு தூண்டுதலாக அமைஞ்சதும் இந்த சமூகமாக தான் ஒரு பக்கமாக இருக்குது. அடுத்த பக்கம் என்னென்னு சொன்னால், பாடசாலையில் படித்து கொடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அனைத்து இளைஞனுடைய பாடசாலைகளையும் வந்து கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களோ இல்லாட்டி அமைப்புகளோ எல்லா பாடசாலைகளையுமே இல்லை. ஒரு சில பாடசாலைகளில் மட்டும்தான் இருக்குது. அதுவும் நான் இப்போ சொன்ன மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த கவுன்சிலிங்குக்கு போகிறார்கள்னு சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை வந்து வேறு விதமாக இருக்கிறபடியாக அந்த மாணவர்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வதில்லை. அதே மாதிரி வெளியில் சமூகம்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், பல்கலைக்கழகம் என்று சொல்லி எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பல்கலைக்கழகத்திலையும் இதே மாதிரியான பிரச்சனை தான். சமூகம்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னு சொன்னாலும் இந்த கவுன்சிலிங்ன்ற விடயம் பெரும்பாலும் பயன்படுத்தப்படாததால், மக்கள் வந்து அதை பெரும்பாலும் விரும்பாததால், இந்த சமூகத்தினுடைய பார்வை காரணமாக விரும்பாததால் கவுன்சிலிங் அமைப்புகளும் இலங்கைக்குள்ளே பெரும்பாலும் இல்லை. அப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அமைப்புகள், அதுவும் ஆன்லைனில் நடத்துகிற மாதிரி தான். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக ஒரு அமைப்போடு கூட கதைச்சிருந்தேன். அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக எனக்கு ஒரு கவுன்சிலிங் அமைப்போடு கதைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவர்கள் சொல்கிற விஷயமும் இதான். நாங்கள் ஆன்லைன், அவர்கள் வந்து ஒரு நிறுவனமாக இயங்கி கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தை வந்து தொடர்ந்து நடத்த முடியாத காரணத்தினால, ஏன்னா அது ஒரு சேவை நோக்க நிறுவனம் தான். ஆனால் சேவை நோக்கத்துக்கு சேவையை பெற்றுக்கொள்ள சரியான வாடிக்கையாளர்கள் வந்தால் தான் அவர்கள் வந்து அந்த சேவையை வழங்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த நிறுவனம் வந்து அந்த இடத்துல இல்லாமல் போயிடும். அதனால் அவர்கள் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால், அந்த நிறுவனத்தை இல்லாமக்கிட்டு அவர்களுடைய சேவையை வந்து ஆன்லைனில் வந்து மாற்ற ஆரம்பிச்சிருக்கிறார்கள். அந்தளவுக்கு மோசமாக இந்த சமூகத்தினுடைய பார்வை காரணமாக இந்த கவுன்சிலிங்கிறது மாறி இருக்குது. தயவு செய்து அந்த பார்வையை வந்து மாற்றிக்கொள்ளுங்க. அது ஒரு மிக மோசமான ஒரு மேனலின்னு சொல்லி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாரும் மாதிரி இருக்க மாட்டார்கள். எல்லாருக்குமே எல்லாத்தையுமே தாங்க முடியுமன்ற நிலைமையும் கிடையாது. அப்படி யாராச்சும் கவுன்சிலிங்கு போகிறார்கள்னு சொன்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையை வந்து தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்க. அதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் ஏற்படலாம். உங்களுக்கு ஒரு தொழில் ரீதியான பிரச்சனையிலையும் ஏற்படலாம், இல்லாட்டி காதல் தோல்வியிலையும் ஏற்படலாம், குடும்ப பிரச்சனையிலையும் ஏற்படலாம், கல்வியிலையும் ஏற்படலாம், எங்கே வேணாலும் ஏற்படலாம். அப்போ அதே நிலை தான் உங்களுக்கும் உருவாகும். அதனால் தயவு செய்து இந்த மாதிரியான மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் சொல்கிறேன், அவர்கள் மட்டும் இந்த மனநிலையை மாற்றிக்கொள்வது நல்லது. ஸோ இந்த தற்கொலைன்றது உண்மையிலேயே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம். தற்கொலைன்றது வந்து எப்போவுமே ஒரு கோழைத்தனமான முடிவு தான். அது எப்போவுமே நாங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அதை பாராட்டி நீ தற்கொலை செய்து உயிரிழந்து போயிட்டேன்னு சொல்லி யாருமே அதை வந்து பெரிய அளவில் பார்க்க போகிறது கிடையாது. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், தற்கொலை செய்ததுக்கு பிறகு இந்த சமூகத்தில் பேசப்படுற விடயங்கள். ஒருத்தன் தற்கொலை செய்து உயிரிழந்து போயிட்டான்னு சொன்னால் அவன் எதுக்காக உயிரிழந்தான்ன்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் லெட்டர் எழுதி வச்சுருந்தா அதிலிருந்து நாங்கள் கண்டுபிடிச்சி கொள்ளலாம். அப்படி இல்லை ஏதோ ஒரு விடயத்தை வந்து யாராவது நண்பர்களில் பகிர்ந்து கொண்டால் அதை வச்சு அவன் ஏன் உயிரிழந்தான், இதனால தான் உயிரிழந்தான்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் எதுவுமே சொல்லாமல் ஒருத்தன் தன்னுடைய மன உளைச்சல் காரணமாக அதை வெளியில் சொல்லாமல் உயிரிழந்து போகிறான்னு சொன்னால் சமூகத்தில் பலதரப்பட்ட கருத்துக்கள் பேசப்படும். ஒரு ஆணோ பெண்ணோ, அதுவே ஒரு பெண்ணு இழந்து போயிட்டால் அதை விட பெரிய அளவில் மோசமான கருத்துக்கள் எல்லாம் பேசப்பட ஆரம்பிக்கும். இதுதான் இப்போ எங்களோட சமூகத்தினுடைய நிலைமையாக இருக்குது. ஸோ அதனால் தயவு செய்து விளங்கி கொண்டு தற்கொலை என்ற அந்த கோழைத்தனமான முடிவை யாருமே எடுக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களோட நண்பர்களோடையோ குடும்பத்தோடையோ அப்பா அம்மாவோட பெரிய சப்போர்ட் வந்து உங்களுக்கு யாருமே கொடுக்க போகிறதில்ல. அதனால தயவு செய்து அப்பா அம்மாவோடையாவது அந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படி இல்லை நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாவது நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த உளவள ஆலோசனைகளை வழங்கக்கூடிய கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களில் போய் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு சொன்னாலும் அங்கே முழுமையான உங்களினுடைய தனிப்பட்ட தகவல்கள் ரகசியமாக பாதுகாக்கப்படும். அங்கே போய் நீங்கள் இந்த சமூகத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உங்களினுடைய மனநிலை மாறுறதுக்காக, நீங்கள் நீண்ட காலம் வாழ்கிறதுக்காக தயவு செய்து அங்கே போய் உங்களுக்கான கவுன்சிலிங்கை பெற்றுக்கொள்ளுங்க. அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. நீங்கள் சமூகத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நாளைக்கு நீங்கள் நல்லா வாழ்ந்தாலோ இல்லாட்டி நல்லா வாழாமல் போனாலோ இந்த சமூகம் உங்கள்கிட்ட வந்து நிற்க போகிறது கிடையாது. அந்த நேரத்தில் பேசும், அதுக்கு பிறகு இந்த சமூகம் எங்கன்றதே தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் உங்களினுடைய மனதை உங்களினுடைய வாழ்க்கையாக பார்க்குறதுக்காக நீங்கள் அப்படி தேவைன்னு சொன்னால் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் போய் எடுக்கலாம். ஸோ இந்த விடயம் வந்து நான் நீண்ட நாளாக உண்மையிலேயே பேசணும்னு நினச்சி கொண்டு வந்த ஒரு விடயம் கூட. அதனால தான் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கிறேன். இதை பற்றின உங்களினுடைய கருத்துக்கள், நீங்கள் என்ன விடயங்களை பற்றி இதில் ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது விடயங்கள் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னாலும் நீங்கள் தாராளமாக கிளறிக்கணும்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். இந்த உயிரிழந்த இளைஞனுக்கான, திரும்பவும் சொல்கிறேன், இந்த உயிரிழந்த இளைஞனுக்கான சரியான நீதி, தாமதமில்லாத நீதி பெற்றுக் கொடுக்கப்படணும்ன்றதை திரும்பவும் நான் வலியுறுத்தி இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன்.
மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.